கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது பெஸ்ட்டா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறது பெஸ்ட்டா, என் பசங்களை நான் எங்கே நான் சேர்த்துருக்கேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ கம்யூனிகேஷன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் டாக்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் போட்டிருக்கோம் சிஇஓஸ் கூட. ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுத்து இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்கூல்ஸ்னு என்ன ஞாபகம் வருது? எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சில டீச்சர்ஸ் ஞாபகம் வருவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருவாங்க. ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் நான் ஃபீல் பண்ணணும், அந்த இடம்லாம் அந்த மொமெண்ட்டெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இதை தவிர வந்து அந்த ஸ்கூலில் வந்து வேறு எதுவுமே ஞாபகம் வரல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலோட ஹோல் பர்பஸே வந்து லேர்ன் பண்ணணும், புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அந்த ஒரு விஷயம் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அந்த ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட நான் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் லேர்னிங், ஸ்டடிங் அப்படின்ற வார்த்தைங்க வந்து எனக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தையாகவே ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் ஆஃப் லைஃப், நிறைய க்யூரியாசிட்டி, நிறைய கொஷின்ஸு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ கூட நீங்கள் எந்த ஸ்கூல் போனாலும் சரி, சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன கிளாஸ்லேருந்து சவுண்ட் அதிகமாக இருக்கும், கிளாஸ் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சவுண்ட் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது என்ன அங்கே வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வால்யூம் டவுன்லாம் பண்ணல, க்யூரியாசிட்டியை டவுன் பண்ணிடுறோம். நான் ஆல்சோ வந்து நிறைய பேருக்கு நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப் 1 2 3 பண்ணு அப்படின்னாங்கன்னா ஸ்டெப் 1 2 3 வரைக்கும் பண்ணுறவங்க மட்டும்தான் பெஸ்ட் கிட்ஸ். ஸோ அதை தாண்டி 4ஆவதாக சொந்தமாக யோசிச்சு ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், இந்தமாரி ஒரு விஷயத்துக்குலாம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு க்ரோவிங் என்விரான்மெண்ட்டே கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி அதில் கூட இன்னொன்று கவனிச்சு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏன் சில டீச்சர்ஸை பிடிக்குது, அது கூட அவங்க நல்லா நடத்துகிறாங்களா, அந்த சப்ஜெக்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த டீச்சர்ஸ்லாம் நம்மள்கிட்ட வந்து அன்பாக இருந்தாங்களோ அந்த டீச்சர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் அப்படின்றது வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மிச்சம் எல்லாத்தையும் நல்லா செய்யுது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட்டில் போங்க, கவர்மெண்ட்டில் போங்க, எதில் போனாலும் சரி இதே கொஷனுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். ஆக்சுவலி இதே மாதிரி கொஷனை நீங்கள் போயிட்டு ஜெயிலேருந்து 20 வருஷம் ரிலீஸ் ஆகிறட்ட கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இதே மாதிரி தான் சொல்லுவார். எனக்கு சில வார்டனும் பிடிக்கும், எனக்கு வந்து அதே மாதிரி அந்த கிரவுண்டில் விளையாண்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து வெளியில் வரவங்க 20 வருஷம் கழிச்சு வெளில வரவங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்குதோ அதே ஆன்சர் தான் வந்து ஜெயிலேருந்து வந்தவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஸ்கூல்ஸில் எது வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும், எது நல்லது அப்படின்னு பார்க்குறப்ப இது ரெண்டுத்துலையுமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. நான் ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ரியாலிட்டி. வெளி உலகம் என்னவோ அதை வந்து கற்றுக் கொடுக்குறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான். ஏன்னா வெளி உலகம்ன்றது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து வச்சுக்கலாம், கிரவுண்டு கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்தோ வானத்துலேருந்து இறங்கி வர ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு யதார்த்தமான ஒரு உலகம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து நீங்கள் யாராவது இடிச்சிங்கன்னா வந்து திட்டுவாங்க, சண்டை நடக்கும், திட்டுவாங்க, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்டால் செய்வாங்க, செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகம் என்னவோ அதே வந்து நீங்கள் ஸ்கூலுக்குள்ளேயும் பார்ப்பீங்க. இதே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு ரிக்ட் என்விரான்மெண்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து பீப்புள் ஆர் செட் டு பி லைக், நீ வந்து ப்ராப்பராக பிஹேவ் பண்ணு, ப்ராப்பராக யூனிஃபார்ம் போடு, எப்பவுமே இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு யூ லிவ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ சென்னையோ மும்பையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்குள்ளார ஒரே ஒரு சின்ன ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் மட்டும் வந்து ஸ்வீடன் மாரி ஒரு கண்ட்ரியை கொண்டு வந்து அங்கே முழுவர வைக்கணும். ஸ்வீடனோ நார்வேயோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில். ஸோ அந்த இடத்துக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப வந்து பொலைட்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது வந்து இன் ரியாலிட்டி வந்து இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் ரியல் வேர்ல்டில், நீங்கள் வாழ போகிற வேர்ல்டில். இன்றைக்கி வந்து நான் ஆஸ்திரேலியாவில் வந்து இன்றைக்கி நான் சர்வைவல் என்னோட ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து 8-9 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்கில் கிடையாது. நம்ம வந்து ஒரு இடத்துல பிறக்கிறோம், ஒரு இடத்துல வளர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி வாழ்கிறோன்றதையும் நம்ம கற்றுக்குறோம் பல வருஷம் கழிச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப திருச்சியில் இருந்திருப்பேன். அதேமாரி நான் வேலை செய்கிறப்ப நான் திருச்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து என்னை வெளியில் அனுப்பிச்சு நீ போய் சம்பாதி அப்படின்னு சொன்னால் எனக்கு சம்பாதிக்க தெரியாது. எனக்கு வந்து எங்கே போய் சாப்பாடு வாங்கணும், எங்கே போய் வேலை செய்யணும், என்ன வேலை எனக்கு செய்யணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் எனக்கு எப்படி எக்ஸாக்டாக சர்வை பண்ணுறதுன்னு தெரியும். எந்த இடத்துல போனால் எனக்கு வீடு கிடைக்கும், எந்த இடத்துல வந்து எனக்கு வேலை கிடைக்கும், எந்த இடத்துல நான் சாப்பிடணும், எந்த இடத்துல காய்கறி வேணால் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் எனக்கு சர்வைவல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்னன்னா, அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எனக்கு சர்வை பண்ண தெரியும். இப்போ எனக்கு கொண்டு போய் நீங்கள் யூரோப்லையோ, மிடில் ஈஸ்ட்லையோ, துபாயிலையோ வேற இடத்துல ஒரு கண்ட்ரியில் போட்டிங்கன்னா அங்கே இதேமாரி நான் சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வந்து இட்ஸ் ஸ்கில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறப்ப யூ லூஸ் தட் ஸ்கில். நீங்கள் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து சென்னையோ மும்பையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சிட்டியில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் த சேம் என்விரான்மெண்ட் யூ லிவ் இன். ஸோ அப்போ வந்து ஸ்கூலில் இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சர்வை பண்ணணும்னு கற்றுக்கிட்டது வந்து இட் மே நாட் பி ப்ராக்டிகலி யூஸ்ஃபுல். உங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு யூஸே ஆக போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து அந்த சிச்சுவேஷனில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விச் டீச்சர்ஸ் யூ ஹவு டு வெளி உலகத்தை வந்து நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹவு டு லிவ் இன் த ஆக்சுவல் வேர்ல்டு, ரியல் வேர்ல்டு எப்படி நீ லீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில பேர் சொல்லலாம், இல்லை ராகுல் எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சி கைஸ், எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா மார்க் வாங்கினா நல்லா படித்ததா அர்த்தமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சரி ஓகே,
தென் இட்ஸ் குட். பட் ஏன் அப்படின்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா மார்க் வாங்கினா நல்லா படிச்சதா அர்த்தம் கிடையாது. படித்த நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுதோ அதுதான் வந்து இட்ஸ் பேசிக்லி யுவர் ஸ்கில் செட். ஸோ நிறைய பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வரவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட சிவில் இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்கிறீங்களா, கிண்டல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கோவமே வராது. அண்ட் அதுவே வந்து அவங்க ஒரு 5 வருஷம் வந்து சிவில் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட அதே ஜோக்கை நீங்கள் அடிச்சுன்னு வச்சுங்க, சிவில் இன்ஜினியரிங் மட்டமாக பேசினா அவங்களுக்கு கோவம் வரும். ஏன் அப்படின்னா காலேஜ் முடிச்சு அவங்க 5 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாலும் அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டில் அவங்க சிவில் இன்ஜினியர்னு போட்டிருக்கும். பட் அவங்களுக்குள்ளாரே அவங்க சிவில் இன்ஜினியராக அவங்க உணர்ந்ததே கிடையாது. அவங்க சிவில் இன்ஜினியர் ஆகவே இல்லை. அதனால தான் சிவில் இன்ஜினியரிங் பற்றி பேசினா யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை பற்றி அவங்களுக்குன்னு ஒரு கோவமே வராது. பெருசு ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் பற்றி சொன்னோன்னே ஏன் அவங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்போ வந்து தே ஃபீல் தட் இட் இஸ் தேம், நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் தோணுது. எஜுகேஷன் இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் அங்கே சொல்லித்தரது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ளார போய் நம்மள ஒரு இம்பாக்ட் கொடுக்குது, நம்மள ஆக்சுவலி வந்து லைஃபுக்கு தேவையான ஒரு ஸ்கில் அங்கே கற்றுக்குறோம், அப்ளிகபிளான ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் மச் லெஸ் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எஜுகேஷன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ். நம்ம வந்து லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக இருங்க, எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க, உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? யாருமே வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து உங்களை ஒரு பிஸ்னஸில் கூப்பிட்டு உங்களை CEO ஆக்க போகிறதுலாம் இல்லை. அதெல்லாம் உங்கள் சொந்த முயற்சியில் வரும். நீங்கள் வந்து இன்றைக்கி யோசிக்கலாம், வா ராகுல் எத்தனை பில்லியனர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து மார்க் ஜுகம்பர்க் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்டல் ரூம்லேருந்து ஃபேஸ்புக்கை உருவாக்குனாரு, வாரன் பஃபட் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய பில்லியனர் ஆகலையா, பில் கேட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணலையா, பில்லியன் கணக்கில் ஏர்ன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க் ஜுகம்பர்க் வந்து MITயில் படித்தார் தம்பி. ஸோ அந்தமாரி படித்ததுனால தான் அவருக்கு அந்தமாரி கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பணக்காரங்க படிக்கிற இடத்துல அவர் படித்ததுனால அவரோட ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பசங்க கேஷ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, தூக்கி போகிறதுக்கு ஒரு இது இருந்துச்சு. அதுவே மார்க் ஜுகம்பர்க் வந்து மெக்சிகோலையோ இந்தியாவிலேயே பிறந்திருந்தாங்கன்னா அதே ஃபேஸ்புக் ஐடியாவுக்கு வேல்யூவே கிடைச்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பில் கேட்ஸோட அப்பாவும் சரி, வாரன் பஃபட்டோட அப்பாவும் சரி, 2 பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அண்ட் வாரன் பஃபட்டோட அப்பா வந்து பெரிய ஜட்ஜி. ஸோ அவர் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட ஒரே ஒரு பிக்கஸ்ட் வேல்யூ என்னன்னா கான்டாக்ட்ஸ். நீங்கள் ஒரு கேஷுவலாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினி இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த ஹீரோ எந்த டேரக்டர் நீங்கள் கேட்டாலும் சரி, சின்ன வயசில் வந்து நானும் ஆர்யாவும் ஃப்ரெண்டு, சின்ன வயசில் வந்து நானும் விஷாலும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம அந்த லிங்க்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா சின்ன வயசில் எப்படா அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து தே ஸ்டடிட் இன் சிமிலர் ஸ்கூல். பிரபு வந்து பிஷப் காட்டனில் படிச்சது, அதே பிஷப் காட்டனில் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் படிச்சாங்க. இந்த மாதிரி வந்து பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வந்து இட்ஸ் நாட் ஃபார் தி எஜுகேஷனோ, இட்ஸ் நாட் ஃபார் தி ஆட்டிடியூட் உங்களுக்கு மாறணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. தட்ஸ் ஸ்டில் அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் மெஜாரிட்டி வந்து பீப்புள் கான்டாக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் உங்கள் பசங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, தம்பி அங்கே வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்களாம் வருவாங்க, மேக் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் வந்து நாளைக்கு உன்னை எதை வச்சு ஞாபகம் வரணும்னா, இவன் ரொம்ப திறமைசாலி, பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு, இவன் வந்து ஒரு வேலையை சொன்னால் இவனை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப அவனுக்கு மைண்டுக்கு நீ இப்படி தான் ஞாபகம் வரணும். அவங்ககிட்ட நீ சண்டை போட்டேன், புள்ளி பண்ண, இல்லை அவங்ககிட்ட அடி வாங்கினேன், அவங்ககிட்ட வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பண்ண தேவையில்ல. உனக்கு நான் வந்து வருஷம் இத்தனை லட்சம் கொடுத்து இந்த பிரைவேட் ஸ்கூலில் போடுறேன், இந்த ஸ்கூலில் நீ பார்த்தனா பெரிய பெரிய IAS பெரிய பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க எல்லாம் படிக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து கையில் வந்து கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறானுங்க. நீ வந்து இந்த பசங்க கூட பழகிறப்ப இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்திக்கோ. அவங்க வந்து நாளைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப அவங்க கூட படித்த பசங்களில் யார் வந்து இந்த பிஸ்னஸ் சூட்டபுளாக ரன் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப உன்னை CEO ஆக்கலாம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு லைஃப்பில் நீ பெருசாகிறதுக்கு இந்த பிரைவேட் ஸ்கூல்ன்றது நான் உனக்கு கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படின்ற விஷயத்தில் வந்து we can do it. சரி, இப்போ ஃபைனலாக என் பசங்களை வந்து நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன்னா பப்ளிக்கில் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து I would actually give them lot of contacts. ஸோ நம்மளுக்கு வந்து by the time they grow நிறைய பேரை வந்து I can introduce to them. Public school is basically they can learn to survive for now. Okay, we'll catch up again in another video guys, and thank you so much and cheers.